குட் மார்னிங். இன்றைக்கி எங்கள் மீன்காரர் வந்தார் இல்லையா, நான் மீன் வாங்கினேன்னு சொன்னேன்ல, அவர்கிட்ட நான் இன்றைக்கி வந்து மத்தி மீனும் பண்ணா மீனும் வாங்கியிருக்கேன். அந்த மீன் பார்த்தீங்கன்னா கழுகி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், பண்ணா மீன் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். நல்லா க்ளீனாக சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்து பழைய வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், வீட்டுல இருக்கிற பொருள் வச்சு எப்படி மீன் வறுக்கிறது அப்படிங்கிறத நான் சொல்லியிருப்பேன். ஆனால் இந்த வீடியோவில் நாங்கள் புதுசாக மீன் ஃப்ரை ரெடி பண்ணியிருக்கோம். இதை போட்டு நான் உங்களுக்கு ஃப்ரை பண்ணி காட்டுறேன். திரும்ப உங்களுக்கு இந்த மீன் மசாலா வேணும்னு சொன்னீங்கன்னா நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு இந்த மீன் மசாலாவை அனுப்பிச்சி தரேன். இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கலந்துருக்கு, இஞ்சி பூண்டு எல்லாமே கலந்துருக்கு. இது ரொம்ப நல்லா இருக்கும். இதை நான் ஃப்ரை பண்ணி உங்களுக்கு காட்டுறேன், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், சரிங்களா? இங்கே பாருங்கள், அழகாக பெரட்டி வச்சுருக்கேன். இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கு பின்னாடி நம்ம இது பண்ண இந்த மசாலாவில் உப்பு, காரம், புளிப்பு, திரும்ப இஞ்சி பூண்டு வாசனை எல்லாமே இருக்குது. இந்த மசாலா ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்தாலும் சரி, அப்படியே தோசைக்கல்லில் வச்சு வறுத்தெடுத்தாலும் இதனுடைய நம்ம மிளகாத்தூள் போடும் போதெல்லாம் ஒரு மாதிரி கருப்பு உண்டாகும். ஆனால் இது வந்து அந்த மாதிரி இருக்காது, நல்ல நீட்டாக இருக்கும். இதை பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். இதை ஃப்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள், 1/2 மணி நேரம் ஆச்சு நம்ம ஊற வச்ச மீன். இப்போ நான் இந்த மீனை ஃப்ரை பண்ண போகிறேன், பார்த்துக்குங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு. நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம இப்போ எடுத்துருவோம். பாருங்கள், நம்ம மீன் ரெடி ஆகிடுச்சு. பண்ணா மீன் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். அப்புறம் நான் மத்தி மீன் குழம்புக்கு சொன்னேன் இல்லையா, இங்கே பாருங்கள், மத்தி மீன் குழம்பு. நம்ம மத்தி மீன் குழம்பு சூப்பராக ஆயில் மிதந்து ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்கா? ஏற்கனவே இந்த மத்தி மீன் எப்படி குழம்பு வைக்கிறதுன்னு நான் போட்டிருக்கேன். அதனால் மத்தி மீன் வீடியோ எடுக்கலை. நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அது எப்படின்னு சொல்லி தெரியும். இந்த மத்தி மீன் குழம்பும் ஃப்ரையும் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.